Jesus. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டி எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. மாலை நேரத்திலும் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்த தேவாதிபனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அன்போடு அழைத்த அருமை குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஏஜி திருச்சபையின் அனைத்து சுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கிறீங்களா இல்ல டல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவே கிடையாது. ஆமென். இந்த உலகத்துல திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்துல எதிரா ரொம்ப பெருசு வலிமையான ஆள் எதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பவர்ஃபுல் யாருன்னு கேட்டா சூரியன் தான். சூரியன் மட்டும் இல்லைன்னா உலகத்துக்கு வெளிச்சமே இல்லவே இல்லைன்னு சொல்லி நேரம் சூரியன் கிட்ட எல்லாரும் போய் சொன்னாங்க, சூரியனே சூரியனே நீ தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு, உன்னை விட யாரும் பெருசு இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு அது சொல்லிச்சு. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நான் எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த கும்பகோணத்துல சாக்கோட்டைக்கு மேல சில மேகங்கள்லாம் வந்து என்னுடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சிருது, மறைச்சிருது. அதனால என்னை விட பெருசு மேகம் தான்ப்பா, ஆனா நான் இல்லை அப்படின்னு எல்லாரும் நேரம் மேகத்துக்கிட்ட போனாங்களாம். மேகமே மேகமே நீ தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு, நாங்க முடிவு பண்றோம் அது சொல்லிச்சான். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நான் எவ்வளவுதான் வேகமா போனாலும் பெரிய மலை இருந்துச்சுன்னா அந்த மலையில மோதி நான் அப்படி என்ன செஞ்சிடுறேன், நின்னுறேன். ஏன்னு கேட்டா அந்த காத்து என்னை கொண்டு போயிடுது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. காற்று தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்க என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா, காற்று தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நேரம் எல்லாரும் காற்று கிட்ட போயிட்டாங்க. காற்றே காற்றே நீ தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு அது சொல்லிச்சேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். வேகமா நான் வீசும் போது பெரிய மலைக்கீழ போய் நான் அப்படி என்ன செஞ்சிருவேன், அடிச்சு இங்க நின்றுவேன். மலைகளுக்கு அந்தாண்டு நாள் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு அப்ப எல்லாரும் முடிவு பண்ணாங்க, உலகத்துல ரொம்ப ரொம்ப வலிமையான சக்தி எதுன்னு கேட்டா மலை. அப்படின்னா மவுண்டன் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, மலையே மலையே நீ தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு, நாங்க கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம், விடை நீ தான், உன்னை மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அது சொல்லி சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சா. அப்படிதான் நானும் நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஓட்டன்னு ஒண்ணு போட்டான். அந்த ஓட்ட போறது எப்படிடா போட்டான்னு பார்த்தா ஒரு மிஷின் கொண்டாந்து போட்டான். புத்தோண்டு மருந்த உள்ள வச்சு கொளுத்திட்டு எட்டப்பட்ட டமார்னு வெடிச்சு நான் ரெண்டா போயிட்டேன். என்னையும் பொழக்கிற சக்தி எனக்கு கிடையாதுப்பா, அந்த மிஷினுக்கு தான் இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க, இனிமே இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு மிஷின் தான். நேரா மிஷின் பண்ணாங்க, மிஷினே மிஷினே நீ தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா மனுஷன்னு ஒருத்தவன் என்னை ஏற்காத வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது, ஏங்க முடியாது.
அதனால யார் இந்த உலகத்துல ரொம்ப பெருசுன்னா மனுஷர்கள் தான் சொன்னிச்சான். உடனே மனுஷங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்களாம், மனுஷனே இந்த உலகத்துல நம்ம தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல ஒருத்தன் சொன்னா, அப்படிதான் நானும் நினைச்சேன். போன வாரம் எங்க தாத்தா என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அப்ப இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு சாவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய சாவு கிட்ட போனாங்களா. சாவே சாவே நீதான் உலகத்துல ரொம்ப பெருசுன்னு அந்த சாவு சொன்னிச்சான், அப்படிதான் நானும் நினைச்சேன். என்ன சொல்ற, 2025 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல ஒருத்தர் பிறந்தாரு, அவர் இறந்தாரு, மரிச்சாரு, எல்லாரையும் அடக்கி வைக்க தெரிஞ்சது, அவர் என்னால அடக்கி வைக்கவே தெரியல. அதனால நான் கிடையாது பெருசு, அவரு தான் பெருசு. அது யாருன்னு கேட்டா சொன்னிச்சான், அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சொல்றாரு, எனக்கு யாரு பெருசு தெரியுமா? அவர் யாரு சொல்ற, எனக்கு யாரு பெருசு தெரியுமா? என் பிள்ளைதான் எனக்கு ரொம்ப பெருசுன்னு அவர் உயிரையே கொடுத்திருக்கிறாரு. ஆமென் ஆமென். அவர் நம்மளை பார்த்து ரொம்ப எட்ட இருந்துகிட்டு கூப்பிடுன்னு சொல்லல, கிட்ட வந்து என்ன அப்பான்னு கூப்பிடு சொன்னாரு. என்னன்னு கூப்பிட வச்சிருக்கிறாரு? அப்பான்னு கூப்பிட வச்சு சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்ப நம்ம சொல்லணும், இந்த உலகத்துல எவ்வளவு எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறான். ஆமென். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பெருசு யாரு? ஏசப்பா. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருசு யாரு சொல்லுங்க? நான் தான் சொல்லுங்க. நான் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் அப்பாவை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கெஞ்சுவத அப்பான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவத தேற்றுவத அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு கூப்பிடத ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத ஆசை, கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், எந்துவதும் என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பாரா அம்மானே சொல்லணும், உங்க இரக்கத்தை ஊருக்கத்த பார்த்தா அப்பானே சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடத ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, நல்ல கையை தட்டி உங்களை அம்மான்னு கூப்பிடத ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், தோளில சுமந்தத பார்த்தா, தோளில் என்ன சுமந்தத பார்த்தா
அம்மானு சொல்லணும். கெஞ்சுவத கொஞ்சுவத கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடத ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. சொல்லுங்க பாப்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிட்டவப்பா, அம்மான்னு கூப்பிடுவே. என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மானே சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானே சொல்லணும். என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா அம்மானே சொல்லணும். உங்க இரக்கத்த ஊரு கத்த பார்த்தா அப்பானே சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா அம்மானே சொல்லணும். உங்க இரக்கத்த ஊரு கத்த பார்த்தா அம்மானே சொல்லணும். என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா அம்மானே சொல்லணும். உங்க இரக்கத்த ஊரு கத்த பார்த்தா அம்மானே சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த மாலை வேளையில நான் உனக்கு எல்லாமுமாகவே இருக்கிறேன். ஆமென். நான் உனக்கு எல்லாமுமாகவே இருக்கிறேன். இந்த உலகத்துல அப்பான்னு கூப்பிட, அம்மான்னு கூப்பிட எனக்கு ஒரு சான்ஸ் இல்லைன்னு நினைச்சு சில பேர் இருக்கலாம். அப்பான்னு கூப்பிட, அம்மான்னு கூப்பிட இயேசு நம் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தினந்தோறும் நம்மள ஒவ்வொரு நாளும் அழகா நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அழகாய் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை எண்ணி ஆண்டவர் சில நேரத்துல அவர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? சில நேரத்துல நம்ம அநேக நேரங்களை நினைக்கிறது ஒண்ணு உண்டு. ஆண்டவர் என்னை மறந்தாரா? இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரான்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, எனக்குள்ள உன்னை நான் மறைச்சுதான் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? 91வது சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆமென். பக்கத்துல வசனம், அவர் உங்களை மறக்கல, அவருக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். உங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுல தங்கம் இருக்குதா இல்லையா? நம்ம வீட்டுல தங்கம்லாம் இருக்குதா இல்லையா? கோல்டு இருக்குதுல்ல? நான் கேட்க மாட்டேன், இருக்குதா இல்லையான்னு மட்டும் தான் கேட்டேன். இருக்குதா இல்லையா? இருக்குது. அதெல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி வச்சிருக்கிறீங்க? பத்திரமா வச்சிருக்கீங்க. அதுக்கு எத்தனை பூட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். கேட்டுக்கு ஒரு பூட்டு, அப்புறம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு பூட்டு 2, அப்புறம் வீட்டுக்கு அது 1 பூட்டு, அப்புறம் ரூமுக்கு அது 1 4, அடுத்து பீரோ 1 5, அப்புறம் லாக்கர் சைடு லாக்கர் 6,
அதுக்கப்புறம் உள்ள திறக்கிறது ஒரு பொட்டி வச்சிருவோம், அதுக்கு ஒரு பூட்டு. மொத்தம் எத்தனை பூட்டு? 7 பூட்டு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உயர்ந்து பார்க்கக்கூடிய, விசேஷமாய் பார்க்கக்கூடிய, விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய விலையேற பெற்ற பொருளை இத்தனை பூட்டு போட்டு மறைச்சு வச்சிருக்கிறீனா, உனக்காக உயிரே கொடுத்தன்னா உன்னை எனக்குள்ள நான் மறைச்சு வைக்க மாட்டேனான்னு கேக்குறாரு. ஆமென். சில இடத்துல ஏன் நமக்கு ஆண்டவர் அப்படியே நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ரோடு இருக்குது, அந்த ரோட்ல ஒரு அம்மா தன் பிள்ளையை அழைச்சிட்டு போறாங்கன்னா, இந்த பிள்ளை சின்னதா இருக்கும், தூரத்துல டேனிங்ல பெரிய ஒரு லாரி வருதுன்னா, இந்த அம்மா உண்மையான அம்மா தான் புள்ள மேல பாசமா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த பக்கத்துல இருந்து அந்த புள்ளைய இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையோட கையை எப்படி பிடிச்சுப்பாங்க தெரியுமா, இறுக்கமா பிடிச்சுப்பாங்க. பிள்ளைக்கு கை வலிக்கணும்னு பிடிச்சுக்கிறாங்களா? எதுக்காக இறுக்கி பிடிச்சுக்கிறாரு? பாதுகாப்பு. புள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடி இருக்கணும். அதே போல சில ஆபத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். சில நேரத்துல ஏன் நமக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைனா, அவர் மட்டும் நம்மளை மறைச்சு வைக்கலன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கவே முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில மனிதர்கள் உங்களை மறந்தாங்களா, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம். நினைப்பீங்க என்னன்னு போய் மறந்துட்டாங்களே, விசேஷம் வச்சிருப்பாங்க மறந்துருப்பாங்க, ஒரு முக்கியமான காரியம் மறந்துருப்பாங்க, ரோட்ல தான் போவாங்க ஆனா என்ன செஞ்சிருவாங்க, நம்மள மறந்துருப்பாங்க. ஐயோ இவங்களாம் என்ன மறந்துட்டாங்களே, என்ற பேசலையே மறந்துட்டாங்களே நினைச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, புதையல் என்பது புதுசு கிடையாது, அது எத்தனை ஆழத்துக்கு அடியில போகுது அதுக்கு அவ்வளவு மதிப்பு. அதே போல எவ்வளவு நம்மளுக்கு கர்த்தர் மறைச்சு 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 வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மளை அவர் உயரத்துல கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென். யாரு மறந்தாலும் இயேசு மறப்பது இல்லை. சொல்லுங்க, யாரு மறந்தாலும் இயேசப்பா நம்மளை மறப்பது இல்லை. நான் நல்லவங்கிறதுனால அவர் நேசிக்கல, உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்கிறதுனால நேசிக்கல, அவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளை நேசிச்சிருக்கிறாரு. ஆமென். நல்லா துதிச்சு பாடி ஆராதிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவாதவர், உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் பயப்படாதே, பயப்படாதே, வாழ்க்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வாழ்க்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலால் எவரும் இல்லை. பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலால் எவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா. உங்க மனசு கை தட்டணும், உங்க மனசார கை தட்டணும், ஆண்டவர் உயர்த்தி பாடணும். உந்தன் தயவால சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. உன்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நெருக்கப்பட்டோம்
நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை கடந்த நாள் முழுதும் காத்தாரா. எஸ், மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், வெள்ளம் பொழிந்தை, வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை ரமபா ரஷதல ரமபா தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கடந்த நாள் முழுதும் போக்கிலும் வரத்திலும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சபையையும் பாதுகாத்தாரே. என்னை நடத்தினீரே, என்னை நடத்தினீரே, முன் சென்றீரே, முன் சென்றாரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி பாடுங்க பாப்போம். எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரையே முன்வைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவரையா, 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 ரொம்ப ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப நல்லவர், நீ ரொம்ப நல்லவரப்பா. எங்க வாழ்க்கையில் நீ போதுமானவராக இருக்கிறீர். ரொம்ப நல்லவரையா. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. என்னை நடத்தினார், ஓ ரமரமரமர
ஜெயம் தந்தாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதையும் நினைக்காம கர்த்தரையே நினைச்சு பாட நீங்க பாட பாட கர்த்தர் விடுதலை தருகிறார். எஸ், உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆவிகளை கர்த்தர் வெட்டுறாரு. என்னை நடத்தினார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம், Thank you, Father. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி. நல்ல கையை தட்டி சத்தமாவும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எத்தனை நல்லவர். இந்த இடம் முழுவதும் மகிமைக்காக நன்றி அப்பா. ஓ ரபான ஷதலபரதலரா. Yes, thank you Holy Spirit. உமக்கே, ஆராதனை உமக்கே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாட பாட. எஸ், கர்த்தர் ஒரு பலனை தருகிறார், உங்க சூழ்நிலையை மாற்றுகிறார். எஸ், thank you. உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்களை கர்த்தர் நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ ரபா ஷதலா ரதலா. நல்ல கரங்களை தட்டி சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம் நீதானே. அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். ஓ ரபா பாபா ரதலா. அந்நிய பாஷையில பாடுங்க பாபா. ஓ ரபா ரதலா ரதலா சிவா ரதலா ரதலா ரிதலா மரமலா ரித ரோபா ரஷதலா ரமா ரிதே ரேபா லாகரது ரபாலா. ஓ ரமா மரதலா. உங்களை கர்த்தர் புதிது கூர்மையான ஆயுதமாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபா ஷதலா ரமா பாபா பாபா. ஓ ரபா கரது ரபா லா ரதா லா ரதா லா ரிதே லே ஷேதே லே ரே ரே லே ரே பா. ஓ ரமா பாபா ரதா லா ஷதா லா ரதா லா. உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீ தோற்று போவது அல்ல, இனி நீ தோற்று போவது அல்ல. நீ தோற்கடிக்கிற சந்ததியாக கர்த்தர் உன்னை சுகந்தரிக்கிற சந்ததியாக வைக்க போகிறார். ஓ thank you Holy Spirit. நல்லவரே,
எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி 3 முறை சத்தமாய் என்னோடு சேர்ந்து ஏசையான்னு கூப்பிடலாமா? ஏசையா, ஏசையா, ஏசையா. இந்த ராகத்துல இன்னும் கொஞ்சம் சத்தமா ஏசையா. ரபபம ரபலரலலர ஷபரபலபரலலர ரேலேலேலேலே மாமா மாமா மாமா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள். ஏசையா, என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை. சித்தம். Thank you, Holy Spirit. அப்பாவை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். ஆண்டவர் உங்களை என்னை ஒவ்வொரு நாளும் தமது கூடாரத்துல வரைச்சு நம்மளை மறைச்சு காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது, எத்தனையோ மரணங்கள் நடக்கிறது. ஆனால் உங்களை என்னை கிருபை சூழ்ந்து இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்த போகிறார். கண்மணி போல என்னை காத்திருப்பா. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளிலே என்னை காப்பாற்றும் என்று தாவீது சொல்லுகிறது போல உங்களையும் என்னையும் அவர் செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதோ ஒரு காலம் வருகிறது, உங்களை உன்னதத்துல கர்த்தர் வைக்க போகிறார். இனி நீ அழுக போவது இல்ல, இனி நீ தோற்று போவது இல்ல. கர்த்தர் எனக்குள்ள இருந்து உணர்த்துகிறது நான் சொல்லுகிறேன். இங்க அநேகர் உங்க இருதயம் உடைந்து போய் வந்திருக்கிறீங்க. உங்க இருதயம் உடைந்து போய் வந்திருக்கிறதுக்கு உண்மையான மருந்து என்ன தெரியுமா? அப்பாவோடு உறவாடுவதுதான் உண்மையான மருந்து. அப்பாவோடு உறவாடுவதுதான் உண்மையான மருந்து. அப்பாவை பார்த்து மறக்கலப்பா, நீங்க என்ன மறக்கலப்பா, என்ன மறைச்சுதான் வச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களை மறக்கல ஏசப்பா, என்ன மறைச்சு வச்சிருப்பதற்காக நன்றி அப்பா. தோல்வி தோல்வி தோல்வின்னு தோல்வியின் ஆழத்துல துவண்டு போய் கிடக்கிறாயா? உன்னை தூக்கி அவர் தோல் மேல வச்சு உன்னை உயரத்துல தூக்கி வச்சு அழக பார்க்க போகிறார். மனுஷனுடைய வார்த்தையில உடைந்து போன உன்னை அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உன்னை கட்டி ஒட்டி உன்னை பயன்படுத்த வல்லதாக இருக்கிறது. வழி அடுத்து எதுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. இதுக்கு அடுத்து இந்த பிரச்சனையை கடந்து போறதுக்கு என்ன வழினே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு வழியாக இருக்கிறேன்.
நானே உனக்கு ஒளியாக இருக்கிறேன். உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓடுதே சுவாசம், அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? அதுதான் அப்பா இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்தி உயர்த்தி துதிப்போம். அப்பா ஏசப்பா, என் சுவாசத்திற்கே காரணமே நீங்க தானப்பா. சொல்லுங்க பாப்போம். அப்பா ஏசப்பா, என் சுவாசத்துக்கு காரணமே, என் சுவாசத்துக்கே காரணமே நீங்க தான் அப்பா. ஏசப்பா, என் சுவாசத்துக்கே காரணமே நீங்க தான். நீங்களும் ஏசப்பா மட்டும்தான். இப்போ வேற எதையும் யோசிக்காதீங்க. நீங்க சொல்லுகிறது நேரா ஏசப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றது அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து அவர் அப்படியே உங்களையே உத்து பார்த்துட்டு இருக்கிறது போல அவர் பரலோகத்தை நம்மளை கண்ணோக்குகிறாரு. இப்ப நீங்க தான் அப்பாட்ட பார்த்து சொல்ல போறீங்க. அப்பா ஏசப்பா, என் சுவாசத்துக்கு காரணமே நீங்க தானப்பா. அப்பா என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, உயரத்துல தூக்கி வச்சீங்க. என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க. உயரத்துல தூக்கி வச்சாரா? உயரத்துல தூக்கி வச்சி. முடிஞ்ச 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா ஏசப்பா, என் சுவாசத்துக்கு காரணமே நீங்க தான்ப்பா. அப்பா ஏசப்பா, என் சுவாசத்துக்கு தோல்வியான் ஆழத்துல துவண்டு போனேனே, தோல்வியான் ஆழத்துல துவண்டு போனேனே. உங்க தோளின் மீது தூக்கி என்னை அழகு பார்க்கிறேன். உங்க தோளின் மீது தூக்கி என்னை. ஒன்ஸ் மோர் திரும்ப சொல்லுவோமா? தோல்வியான் ஆழத்துல, தோல்வியான் ஆழத்துல துவண்டு போனேனே. உங்க தோள் மீது தூக்கி, உங்க தோளின் மீது தூக்கி என்னை அழகு பார்க்கிறேன். உங்க தோளின் மீது தூக்கி என்னை. சத்தமா என்ன மறக்கல, என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, உயரத்துல தூக்கி வச்சீங்க. மனசார பாவ பார்த்து மறக்கல, மறைச்சி வச்சீங்க. உன்னை மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு நாள்ல அந்த உயரத்துல உன்னை தூக்கி வைக்க போறாரு. சத்தமாப்பா. அப்பா ஏசப்பா, என் சுவாசத்துக்கு காரணமே நீங்க தான். அப்பா ஏசப்பா, மனுஷனுடைய வார்த்தையால உடைந்து போனேனே, மனுஷனுடைய வார்த்தையால உடைந்து போனேனே. உங்க வார்த்தையால ஒட்டி என்னை பயன்படுத்துகிறேன். உங்க வார்த்தையால ஒட்டி என்ன. மனுஷனுடைய வார்த்தையில உடைஞ்சு போனோமா? மனுஷனுடைய வார்த்தையால. டாக்டர் சொல்றதை கேட்டு, உற்றார் உறவினர் சொல்றதை கேட்டு உன் இருதயம் உடைஞ்சு போயிருக்கல. ஆனா அதை ஒட்டி சேர்க்கறது கர்த்தருடைய வார்த்தை. பயன்படுத்துகிறேன். உங்க வார்த்தையால ஒட்டி என்ன
மறக்கல, என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, உயரத்துல தூக்கி வச்சீங்க. என்ன மறக்கல, மறைச்சி, கர்த்தர் உன்னை மறைச்சுதான் வச்சிருக்கிறார், உன்னை மறக்கல. தோல்வி நேரத்துல ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்கறதுல உன்னை மறக்கல, உன்னை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. பிசாசானவன் உன்னை வேட்டையாடிடாதபடிக்கு உன் உயிரை தனக்குள்ள அவர் மறைச்சுதான் வச்சிருக்கிறாரு. வழி எது என்று தெரியாமல் தொலைந்து போனேனே, வழி எது என்று தெரியாமல் தொலைந்து போனேனே, நானே வழி என்று என்னை கண்டு அணைத்து கொண்டீரே, நானே வழி என்று என்னை கண்டு. கை கும்பிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுங்கப்பா, என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, நல்லவரே என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, நல்லவரே அப்பா. ஏசப்பா என் சுவாசத்துக்கே காரணமே. எங்க நீங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்பா அப்பா என் சுவாசத்துக்கே காரணம் நீங்க தான், என் சுவாசத்துக்கே காரணமே நீங்க தான். தோல்வி மேல தோல்வி, இந்த தோல்வியை கண்டு உன் இதயம் உடைஞ்சு போய், சில மனுஷனுடைய வார்த்தை இந்த இருதயத்தை உடைச்சிருச்சு, சுக்குனரா உடைச்சிருச்சு. டாக்டர்கள் சொன்னது, மருத்துவர் சொன்ன காரியம், உற்றார் உறவினர் சொன்ன காரியம் இதயத்தை உடைச்சிருச்சா? கர்த்தருடைய வேதம் குறைவுற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. மாலை நேரத்துல இதயம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? அடுத்து என்ன செய்யுதுன்னு வழி தெரியாம வந்திருக்கிறீங்களா? அப்பா உங்களுக்கு பார்த்து சொல்ற, நான் கூட இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். இந்த உலகத்துல கணவனானாலும் மனைவி ஆனாலும் பிள்ளைகளானாலும் பெற்றோரானாலும் உங்க இருதயத்தை 100% புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனா உங்களை நடத்துற அப்பா சொல்றாரு, நான் உன்னை 100% புரிந்திருக்கிறேன், நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். அடிக்கடி ஒரு மரண பயம் உன்னை நோக்கி வருதில்ல, அடிக்கடி ஒரு மரண பயம் உன்னை நோக்கி வருதில்ல. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த மனுஷனுக்கு முன்பாக நீ தலை குனிந்தாயோ, அந்த மனுஷனுக்கு முன்பதாக அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ கூட சில விஷயங்களை மறந்துட்ட, நீ பட்ட பாடுகளை நீயே மறந்துட்ட. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தேன்னு நான் அப்பா, நான் அதை மறக்கவே இல்லை, அப்பா நான் அதை மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்துல அந்த பதில உனக்கு தருவேன். உற்றார் உறவினர் உன்னை மறந்தாங்களா? நண்பர்கள் உன்னை மறந்துட்டாங்களா? அவர் உன்னை மறக்கவே இல்லை. ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதைதான் சொல்றாரு, மகளே நான் உன்னை மறக்கலப்பா, மகனே நான் உன்னை மறக்கல.
நான் எனக்குள்ள உன்னை மறைச்சு வச்சிருக்கேன். உன்னை சுத்தி ஒரே போராட்டங்கள், உன்னை சுத்தி அநேக ஆபத்துகள். அவனை மறக்கல. இளையகுமார் அப்பா விட்டு தூரமா போயிட்டான். அப்பாவை மறந்து இளையகுமாரன் போயிட்டான். அப்பா ஒவ்வொரு நாள் தான் இளையகுமாரனை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை அவர் மறப்பதில்லை, உன்னை அவர் மறப்பதில்லை. அப்பாட்ட நீங்க சொல்லணும், அப்பா நீங்க என்ன மறக்கல, என்ன மறைச்சு வச்சிருப்பதற்காக நன்றி அப்பா, என்ன நீங்க மறைச்சு வச்சிருப்பதற்காக நன்றி. அப்ப அப்பாவுடைய உறவாடி கையை வச்சு சொல்லுங்க, என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, உயரத்துல தூக்கி வச்சீங்க, என்ன மறக்கல, மறைச்சி. மனுஷனுக்கு தெரிந்ததெல்லாம் மறப்பது மட்டும்தான், ஆண்டவருக்கு தெரிந்ததெல்லாம் மறக்காமல் இருப்பது மட்டும்தான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. தாவீதை போல துரத்தப்பட்டிருக்கிறாயா? தாவீதை போல நொறுக்கப்பட்டிருக்கிறாயா? எல்லாரும் தான் வீட்டுல கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னா, தாவீது மட்டும் ஒரு ஓரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய கண்கள் தாவீது மேலேயே இருந்துச்சுல. உன்னோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது, உங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் என் அப்பா இயேசு மட்டும்தான். ஏசையா, 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 சத்தமா ஏசையா, 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 ஏசையா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என்ன மறக்கல, என்ன மறக்கல, மறைச்சி உயரத்துல தூக்கி வச்சீங்க, என்ன மறக்கல, மறைச்சி உயரத்துல தூக்கி. இதையே திரும்ப 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 சொல்லுங்க, என்ன மறக்கல. நீ ஒரு முத்திரை மோதிரமா கத்தர வச்சிருக்கிறாரு. அப்பா அப்பா அப்பா, ஏசப்பா, என் சுவாசத்துக்கு காரணமே நீங்கதான் அப்பா. ஏசப்பா, ஏசப்பா, இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி வச்சிருக்கிற இந்த உயரத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதற்கு தகுதியே இல்லைனாலும் அவர் ஒரு நாள் நம்மளை மறைச்சு வச்சதுனால இன்னைக்கு இந்த ஒசரத்துல தூக்கி வச்சிருக்கிறாரு, நம்மள உயரத்துல தூக்கி வச்சிருக்கிறாரு.
யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் சுவாசம் உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல என் சுவாசத்தை கொடுத்தேன். அது இந்நாள் வரைக்கும் அதே அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குதுல்ல. நான் உன்னை மறக்கல, உன் காரியத்தையும் நான் மறக்கல. உனக்கு ஒரு தீர்வை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். விசுவாச அறிக்கையோடு எபிரேயர் 11:1 படி விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன உயரத்துல வச்சிருக்கீங்கப்பா, எங்களை உயரத்துல வச்சிருக்கீங்கப்பா. இன்னும் கர்த்தர் உயரத்துல உயர்த்த போகிறார். ஆயிரமான ஆத்துமாக்களை தந்து கர்த்தர் உயர்த்த போகிறார். சொந்த இடத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார். பெரிய தேவாலயத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார். இடங்கொள்ளாத ஜனங்களை கொடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன் அவர் நம்மள மறக்கல? எங்களை மறக்கல, மறைச்சி இது ஒரு சீசன், இதுல மறைச்சு வச்சிருக்கிறாரு. உயரத்துல தூக்கி இந்த கும்பகோண பட்டணத்துல இப்ப மறைச்சு வச்சிருக்கிறாருல. இதோ ஒரு காலம் வரப்போகிறது. நீ மலை மேல உள்ள பட்டணம், நீ மறைந்திருக்க மாட்டா. மறக்கல சத்தமா, என்ன மறக்கல மறைச்சி ரபர சதல ரம ரபல பரபா ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை, என்னிலே ஒன்றுமில்லை, ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே ஒன்றுமில்லை, ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை, ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே நன்மை இல்லை, ஆனாலும் உயர்த்தீர். ஒரு தகப்பனை போல என்ன சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்ன தேற்றினீரே. ஒரு தகப்பனை போல என்ன சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்ன தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றி நீ மட்டுமா எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையோர, எங்கள் ஆராதனை உமக்கு ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கு. யாவருமா நம்ம கைகளை உயர்த்தி கைகளா செஞ்சு சொல்வோமா? ஆராதனை ஆராதனை ஏசையா. ஓ ஏசையா, ஆராதனை எங்கள் ஆராதனை, ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை, ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டேன். பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்தீரு என்று என்ன தூக்கினீரே. உங்க மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர்,
ஏற்றுக்கொண்டே எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை. ஓ இயேசையா ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை. ஜெப விண்ணப்பம், ஜபங்கள் எல்லாம் பரலோகம் போகிறது. ஆனா ஒருவர் ஆராதிக்கும் போது ஆண்டவரே இறங்கி அங்க வந்துடுறார். ஜபிக்கிற ஜப விண்ணப்பம் மேல போகும், ஆராதிக்கிறவன் ஆண்டவரே கொண்டு வந்துடுவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மணிக்கணக்காய் ஆராதிக்கணும், மணிக்கணக்காய் அவரோடு உறவாடணும், அப்பாவை நேசிக்கணும், அப்பாவோடையே இருக்கணும். என் சுவாசம், என் காற்று, என் எண்ணம், என் பேச்சு எல்லாம் அப்பா அப்பா நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பான்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள எல்லாம் அவராகவே மாறிவிடுகிறார். உங்களுடையதெல்லாம் அவருடையதாகவே மாறுகிறது. அது உங்க பிரச்சனை இல்லை, இனி அது அவருடைய பிரச்சனை. இனி அவருடைய சொந்தம் அல்ல. நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த முடிவு நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஒரு நல்ல அர்ப்பணம், என் உயிருள்ள நாளெல்லாம் உங்களை மட்டும்தான் ஆராதிப்பாப்பா. என் சுவாசம் ஒளிகிற வர உங்களை மட்டும்தான் ஆராதிப்பாங்கிறது மட்டும் கை உயர்த்தி அர்ப்பணிச்சு, என் உயிருள்ளவர உங்களை மட்டும்தான் ஆராதிப்பாப்பா. உங்க வாய்களை திறந்து என் உயிருள்ளவர உங்களை மட்டும்தான் ஆராதிப்பாப்பா. என் உயிருள்ளவர உங்களை மட்டும்தான் நேசிப்பாப்பா. உங்களை மட்டும்தான்ப்பா நேசிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமா உங்களுக்கு சொல்றாரு, சில காரியம் தாமதமாகுதா, நான் உன்னை மறக்கல, மறைச்சு வச்சிருக்கிறேன். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நான் உனக்கு அந்த வழிவாசல்களை திறப்பேன். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் ஆபகுக்கு 2:3 சொல்லப்பட்டது போல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். அது போய் சொல்லாது, அது தாமதித்தால் அதுக்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும். அது உனக்கு தாமதிப்பது இல்லை. நான் உன்னை மறக்கல, உன்னை மறைச்சுதான் வச்சிருக்கிறேன். மனதார நன்றி சொல்லுகிறோம். எங்களை நீங்க மறக்காம எங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. உயரத்துல இதுவரை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே. கடைசியா சத்தமா பாட போற, கையை தட்டி பாடுவோமா? என்ன மறக்கல, மறைச்சி வச்சீங்க, உயரத்துல தூக்கி வச்சீங்க அப்பா. என்ன மறக்கல, மறைச்சு வச்சீங்க, சபல பரதல உயரத்துல தூக்கி வச்சீங்க அப்பா. என்ன மறக்கல, மறைச்சு வச்சீங்க, உயரத்துல தூக்கி. என்ன மறக்கல, என்ன மறக்கல, மறைச்சு
எங்களை மறக்கலப்பா, எங்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. தூக்கி வச்சீங்க, என்ன மறக்கல, என்ன மறக்கல, மறைச்சு Andoro kada ladibi anda laga dura bala bala dara rikada radula bo kabara dura bala da rikada rabo sandaliya rikada rabo kabala bala 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 ba எங்களை மறக்கல ஆண்டவரே, எங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்க, எங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்க. ரிகபா பாபா பாபா லதுரா நல்ல கைகளை தட்டி ஆவில கண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ரிகதா ரபோ லிபி anda rakada rabala bala ba திருச்சபையை கர்த்தர் மறக்கல, மறைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, மறைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இல்ல கர்த்தர் மறக்கல ஆண்டவரே, இந்த திருச்சபையை கர்த்தர் மறக்கல ஆண்டவரே, கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறீங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவீங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கர்த்தர் கொடுக்கிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால கொஞ்ச நேரம் உங்க அன்பை நாங்க ருசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவனை கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உங்க அன்பை ருசிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, கர்த்தர் பேசுற தெளிவான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தீங்கு நாள்ல கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஒரு நாள் வருகிறது கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார், அடையாளங்களை செயலாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். இந்த பட்டணத்துல மட்டுமல்ல, தேசத்திற்கு கர்த்தர் அடையாளமெல்லாம் மாற்றுவார். தீங்கு நாள்ல கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். அதற்காக நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில பயன்படுத்தின பாத்திரத்துக்காக தேவன் நன்றி சொல்லுவோம். கர்த்தரோட இன்னும் வல்லமையா பயன்படுத்துவாராக. ஆண்டவர் கொடுத்திருக்கிறான கிருபை வரங்களுக்காக ஸ்தோத்திரம். பல பகுதியில கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆண்டவர் கொடுத்த கிருபையினால இந்த வருஷத்துக்கு தனியாகவே அவங்க ஒரு சில ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. VBSக்கான மெட்டீரியல் அவங்களே உருவாக்கி புத்தகங்கள் நம்ம கும்பகோணத்துல அடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 1500 3000 பிள்ளைகளை சந்திப்பதற்காக திட்டமிட்டு அவங்க தனியா புத்தகங்களை சிலபஸ் உருவாக்கி பாடல்கள் அவங்களே எழுதி அவங்க இந்த தடவை செய்ய போறாங்க. 4வது வருஷம் நினைக்கிறேன், 4வது வருஷம் மன்னிக்கணும், 7வது வருஷமாக செய்யறாங்க. கர்த்தர் இது வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷமும் செய்ய போறாங்க. ஆண்டவர் அநேக பாடல்களை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுல 2 பாடல் கூட நம்ம சிஸ்டர் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துலயும் பாடல்கள் வருகிறது. கர்த்தர் அந்த ஊழியத்தை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. சிறுவர்கள் மத்தியில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆராதனைக்காக கர்த்தர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற இந்த பாத்திரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம். கரங்களை நீட்டி ஆண்டவரே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை கூடவே இருந்து நடத்தும்படியா ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. பலத்தினால இடை கட்டுங்க கர்த்தாவே. ஆண்டுடைய கரம் கூடவே இருப்பதாக என்று ஜெபம் பண்றோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தருடைய வல்லமை கூடவே இருக்கட்டும். பிரயாண பாதுகாப்ப கர்த்தர் தாரும். போற இடங்கள் எல்லாம் ஆண்டுடைய அனுக்கிரகம் உண்டாகும்படியா ஜெபம் பண்றோப்பா. நன்றி நன்றி கர்த்தர் அப்படியே செய்ய போற தயவிற்கா தேவனை ஸ்தோத்திரம் பண்றோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். இதற்கான பலனை நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அநேக வல்லமைகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவருடைய அன்பை உயர்த்த உயர்த்த அநேக வல்லமைகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக கோட்டைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பிரத்யட்சமான அடையாளங்களை வர நாட்களை காண செய்ய போகிறார். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பிரத்யட்சமான அடையாளங்களை பார்க்க பண்ண போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. கரங்கள்ல மறைத்து இருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். நாளை ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். நாளை ஆராதனையில கர்த்தருடைய வல்லமை கூடவே இருந்து நடத்திட்ட ஆண்டவரே, பிரசன்னம் கூடவே இருந்து நடத்தும்படியா ஜெபம் பண்றோம். தடைகளை நீக்கி மக்களை கர்த்தர் கொண்டு வரோம். ஆண்டுடைய கரங்களுக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் ஆவியானவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம். நன்றி கர்த்தாவே, நன்றி. இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஏக்கத்தோடு வந்திருக்கவங்கள கர்த்தருடைய வார்த்தையினால் நிறுத்தி ஆயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆராதிக்கும் போது பல அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க.
அநேக அற்புதங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள கத்தர் பல காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க, செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, கத்தர் தொடர்ந்து நடத்த போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை கத்தர் துதியின் அபிஷேகத்தால இன்னும் அதிகமாய் நிரப்போம். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க ஆண்டவரை துதித்து ஆராதிக்க கத்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, தேவ கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்க திருச்சபை அன்று துதி ஆராதனையில வளரணும், ஜபத்துல வளரணும், சத்தியத்துல வளரணும். கத்தர் கிருபை தந்து நடத்த வேண்டுமாய் ஜெபம் பண்றோம்ப்பா. இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஒருவருக்கொரு வாழ்த்திக் கொள்வோம். ஆண்டுடைய நாமம்